மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டு அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லது எந்தனம் பண்ணுகிறது போது அல்லது சிந்திக்கும் பொழுது இதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதாவது we are always very clever, we know many things, உலகத்துக்குரியவையாய், புரியுதுங்களா? அப்போ நமக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இப்ப அதுல வர நம்ம மொபைல் இருக்கு. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 100 விதமா சொல்லி தர மாதிரி காரியங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தைன்னு எடுத்துக்கோங்க, அது எல்லாத்துலயும் நிறைய பேர் நிறைய இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு நீங்க பார்க்கலாம். அப்போ அவருக்குள்ள யார் இதை சொல்லி தரவங்கல்ல, அவன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து அவன் நமக்கு அவனுடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்து கொள்கிறான். அப்பதான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து, அப்ப அந்த கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க இந்த இருதயமானது அவரை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை எதை சார்ந்து இருக்க வேண்டும்? வேத வசனத்தை அறிந்தவர்களாய் அதில் சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்போ ஏற்கனவே ஒரு வழியை நம்ம சிந்தித்து இருக்கிறோம். ஒரு செயல்படுத்த ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துவதற்காக கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து என்ன செய்ய வேண்டும்? உன் சுய புத்தி மேல் சாயாமல் நம்மளுடைய பாதையானது அவர் மேல் சிந்தித்து செயல்பட, அந்த வழிகளை அவருடைய பாதை. அப்போ வழி என்றால் என்ன, பாதை என்றால் என்ன? அதை செயல்படுத்துவதற்கு சிந்திக்கிற வழிகள் தான், அந்த சிந்தனை தான் அவர் சொல்றார். உன் வழிகள் எல்லாம் நாம் சிந்திக்கிற நேரத்தில் நான் இதை எப்படி செய்ய, நான் இதை இப்படி செய்யவா என்று நீ நினைத்து கொள்ளும் பொழுதே அப்பொழுது அவர் உன் பாதைக்கு செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்படின்னா நாம் சிந்திக்கும் பொழுது அங்கு ஒரு இடைவெளி விட வேண்டும். அவருடைய பாதைக்காய் காத்திருத்தல், அவருடைய பாதை வழிநடத்தலுக்குரிய ஏவுதல். புரிஞ்சுதுங்களா? இங்கதான் we miss always. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். அப்ப உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். ஏன் செவ்வைப்படுத்த வேண்டும்? அப்பனா நம்ம யோசித்த அந்த வழி செவ்வையான வழி அல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ எவ்வளவு ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்போ நான் சிந்திக்கிற விதத்தை நான் எப்படியாக சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்து, am I in his way, நான் அவருடைய வழியை தான் எடுத்துக் கொள்கிறேனா, அப்பொழுது அந்த பாதை, அதாவது வெற்றியின் பாதையில் நாம் கடந்து செல்வோம். Hallelujah, give back to him. So நமக்கு வேண்டியது வெற்றியின் பாதை, அந்த வழிகள் அல்ல. நல்லா நினைச்சுக்கோங்க, நான் எடுக்கிற வழி கரெக்டா இருக்கணும்ன்றதே சிந்திக்காதீங்க. நமக்கு வேண்டியதுதான் வெற்றி. அந்த வெற்றி இடத்தில் நாம் போகுவதற்கு அந்த பாதையானது செம்மையான பாதையாய் இருக்க வேண்டும். Hallelujah, give unto him again. அப்போ 37:5 அப்போ அந்த இடத்துல இந்த உன் வழிகளை அப்படின்னு முதல்ல சொல்லும் போதே அந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய வழிகளை குறித்து நாம்
சிந்திக்கலாம், பட் அந்த பாதையை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப இதை செயல்படுத்தலாம் என்று நினைக்கிற அந்த செயல்படுத்துகிற கிரியையை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றால், you should get the permission from the Holy Ghost and then you should walk into that way. புரிஞ்சுதுங்களா? அதாவது கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு இது உத்தரவாதம் கிடைத்தது, அவர் இந்த பாதையிலே எனக்கு செல்லுங்கள். இது பாருங்க, அவர் சொல்றார், இடதுபுறம் சாயாமல் வலதுபுறமும் சாயாமல் எப்படி இருக்க வேணும்? உன் வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்திற்கு காத்திருக்க வேண்டும். அப்போ அந்த சத்தத்திற்கு காத்திருக்கிறது எப்படின்னா, ஒல்லி நம்ம வழிகளையும் நம் பாதைகளையும் ஜபத்திலே கர்த்தரிடத்தில் சொல்லலாம். நம்ம சொல்லும் பொழுதுதான் வழி இதுவே என்று சொல்லுகிற அந்த காரியங்கள். நான் எத்தனையோ காரியம், எல்லா காரியத்தையும், ஏன்னா நிறைய வழிகள் நம் வாழ்க்கையில நம்ம சிந்திக்க வேண்டியது எப்படின்னா, இதற்கு இந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு நம்ம போன பிழையான வழிகளை நாம் சிந்திக்க வேண்டும். ஐயோ, நான் முன்னே இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேனே, நான் இப்படி செஞ்சிருக்கேனே, என் வழிகள் தப்பா இருந்தது, அதன் முடிவுகள் தப்பா இருந்தது, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கிறதே அப்படின்னு நம்ம சிந்திக்க சிந்திக்கதான் இப்பொழுது நமக்கு காத்திருக்கிற அந்த இருதயம் வரும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றான், உன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே. விட்டு விடுகிறதுக்கு எப்படி வரும்னா, எப்ப விட்டு விட தோணும்? விட்டுட்டோன்றது எப்ப தோணும்னா, அடுத்த காரியங்களை செய்யும் பொழுது இந்த பாதை செவ்வையான பாதையா, இந்த வழியை நான் செல்லுகிறேனே, இது கரெக்டான செயல்பாடா என்று நாம் சிந்திக்கும் பொழுதே அவருடைய பாதையை சிந்திக்க, அதை செயல்படுத்த வேத வசனம் நம்மளுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுதான் அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார்னா, அந்த நம்பிக்கையா இரு, காரியத்தை வாய்க்கப்படுவார் என்றதுக்கு ஒரு இடைவெளி இருக்கிறது, அது காத்திருத்தல். ஹல்லேலூயா. அப்ப அந்த காத்திருத்தல் என்பது அவசரப்படவே கூடாது. அவர் அந்த வழி, நம்மளுடைய சொந்த வழியை விட்டு சிந்திக்கிற வழி, சொந்த வழியை எடுக்கவே இல்லை. ஆனா அவர் சொல்றார், சிந்திக்கிற அந்த வழியை விட்டு அவருடைய பாதையிலே போகுவதற்கு நீ அந்த இடத்திலே உன் விசுவாசமானது அவர் மேல் நம்பிக்கையா இருந்து காத்திருந்து அதற்காக நீ செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் அப்படி செய்து பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது நமக்கு புரியும். அடுத்த வழிகள் 5:21. எதற்காக காத்திருக்க வேண்டும்? வை, எதற்கு? நம்ம ஏன் why should we wait for it? ஏன் காத்திருக்க வேணும்? why should we wait? ஏன் நம்ம சிந்திக்கிறது கரெக்ட் இல்லையா? பிளாங்கா விடணும். அதாவது இந்த வழிகள் என்ன சிந்திக்கிறதுக்கு இருக்கு? ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, we are Christians, we are led by the Holy Ghost. அது முதல்ல take it granted. நான் ஒரு கிறிஸ்துவன், என்னை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறார். He is responsible for me. அவர் என்னை பொறுப்பெடுத்திருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், எல்லாம் அவர் கையில இருக்கிறது. எனக்கு பின்னாடி நடக்க போறது என்ன தெரியுமா? தெரியாது. முன்னாடி நடந்தது நான் செயல்படுத்தினது தான் எனக்கு தெரியுமே ஒழிய, இன்றைய நாளில் நான் என்ன ஆக போகிறேன் என்றது கூட எனக்கு தெரியாது. பின் வருகிற காரியங்கள் என்ன வருகிறது என்று தெரியாது. அதனால just leave it to God. ஆவியானவருடைய சமூகத்தில் உங்கள் வழிகளையும் சிந்தனைகளையும் செயல்படுத்துகிற கிரியைகளை எல்லாவற்றையும் அந்த நம்பிக்கையா இரு என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் உங்கள் ஜெபத்திலே சோத்திரத்தோடும் ஜெபத்திலே சொல்லிட்டு காத்திருன்னு பவுல் சொல்றாரு பாருங்க, அது எடுங்க. ஆமென். எல்லாவற்றையும் குறித்து ஆமென். விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, how wonderful. இருக்கிற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒன்று கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். பாருங்க எத்தனை விஷயம் அதுல இருக்குன்னு. எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பம். விண்ணப்பம்னா என்ன? இதுல 3 விஷயம் இருக்கு பாருங்க. விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், ஜெபங்கள். அது என்னங்க?
ஜபத்தினாலும் வேண்டுதல். அது என்ன அத்தனை காரியம்? எங்க சொல்லுங்க யாராவது ஒருத்தர் இப்படி ஆண்டவர்கிட்ட செயல்படுத்துறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். தேவைகள், ஓகே, கோரிக்கைகள், ஓகே, பிரைஸ் காட். அப்ப அது கிடைக்குது, நிச்சயமா நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன்னு சொல்றது ஸ்தோத்திரம். அடுத்தது அது என்னது? டெய்லி பிரேயர். டெய்லி பிரேயர்ல என்ன இருக்கு? விண்ணப்பங்கள் என்று எனக்கு புரிதல், என்னுடைய புரிதலை உங்கள் மத்தியில நான் சொல்லுகிறேன். விண்ணப்பங்கள் என்பது முதலாவதாக தேவ சமூகத்துல வரும்போது I have lot of doubts. ஆண்டவரே இதெல்லாம் நடக்குமா? எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு இந்த மாதிரி நான் சிந்திக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது, இதெல்லாம் நான் என்ன எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஏன்னா I do that every day. நான் இத்தனை காரியம் என்கிட்ட இருக்கு, நான் இப்படியெல்லாம் பேசுறாங்க, நினைக்கிறாங்க, செயல்படுத்துறாங்க, பட் இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? இதான் விண்ணப்பம். நான் I feel that. அதாவது இது எத்தனை காரியமும் எங்கள் வாழ்க்கையில வருகிறது, ஆனாலும் இத்தனை காரியத்தில இருந்து எங்களை நீர் தூக்கி எடுத்து தப்புவித்து வழி நடத்துகிறேன், எங்களை இந்த மட்டும் வைத்திருக்கிறேன், இதற்கு ஸ்தோத்திரம். This is what happens every day. அதன் பிறகாக இது இப்படியாக இருந்தால், இந்த இதெல்லாம் நடக்கிறது என் வாழ்க்கையில இப்படி சுகமாய் மாறினால் எனக்கு நன்றாய் இருக்குமே என்று நான் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதலாய் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் then you are very close to God. நீங்கள் தேவ சமூகத்துல ஒளிக்கவே பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நினைக்கிறீங்க எல்லாத்தையும் மனசுல இருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் தானே, நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை தானே அப்படின்னு நினைக்கிறது உண்டா? அப்படி யாராவது நினைக்கிறது உண்டா? நினைக்கிறது உண்டு பாருங்க. அப்படி நினைச்சாலாம் அவர் ஒண்ணுமே செய்து தர மாட்டாருங்க. அவர் நீங்க உங்க இருதயத்திலே தோன்றுகிற எண்ணங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், அந்த கன்ஃபியூஷன் எல்லாவற்றையும் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதே தேவ சமூகத்துல ஊற்ற வேண்டும். You should give time for it. பாருங்க, அதுல முக்கியமா இருக்கிறது என்னன்னா we give time. அதாவது கர்த்தரிடத்தில் நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறவர்களாய் நானும் ஆண்டவரும் நானும் ஆவியானவரும் என்ற அந்த உணர்வோடு தேவ சமூகத்துல நாம் சொல்லுகிற காரியம் தாங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சிருக்க வேண்டும், நம்ம ஒரு வழியை சிந்திக்கும் பொழுதே, நம் பாதையை பத்தி சிந்திக்கும் போதே இந்த வழியை எடுத்து இந்த வழியில செயல்படுத்தலாம் என்று சொல்லுகிறது தான் பாதை. அதை செயல்படுத்தலாம் என்று நினைக்கிறதுக்கு முன்னாடி நம் சிந்தனையிலே வர வேண்டிய ஒரு விஷயம், மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாய் இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சீர் தூக்கி பார்க்கிறார். அது என்னங்க சீர் தூக்கி பார்க்கிறார்? எதை குறித்து கரெக்டா இருக்கா ஐயா மக்கள்? நீதி நியாயம் உள்ளவர்களாய் நம் வழிகளில் எல்லாம் இருக்கிறதா? நம்ம எத்தனையோ வழிகள் எடுக்கலாம், ஆனா அந்த நீதி சுயநீதி அல்லங்க, பொது நீதியாக இருக்க வேண்டும். எனக்கும் என்னை எதிர்கொள்கிறவர்களுக்கும் அது சீராக இருக்க வேண்டும். அந்த நீதியை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த வழிகள் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்ற சிந்தனை எனக்குள்ளே இருக்க வேண்டும். நான் ஒரு வழியிலே கடந்து போகும்போது ஒரு பாதையை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கும் பொழுதே என்னுடைய சிந்தனை எதை குறித்து இருக்க வேண்டும்? கர்த்தர் என்னுடைய சிந்தனையிலும் என் வழிகளிலும் சீர்தூக்கி பார்க்கிறார். அதை நீதியாக இருக்கிறதா, எனக்கு நீதியா இருக்கிறதா, என்னை எதிர்கொள்றவனுக்கு அது நீதியா இருக்கிறதா என்று அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சோ நம்மளுடைய வெற்றி எதை சார்ந்து இருக்கிறது? அவர் சீர்தூக்கி பார்க்கிறதுலே இருக்கிறது. புரியுதுங்களா? அதை நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? we don't think about it at all. அந்த இடத்துல வரும்போது we forget it. நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்மளுடைய நம்ம எத்தனையோ பிரயாசங்கள் படுகிறோம். அப்ப நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் இத்தனை செஞ்சும் நான் ஏன் இந்த நிலையில வரல, நான் இத்தனை பாடுகள் பட்டு நான் ஏன் இத்தனை இதுல வரல
நான் இத்தனை சம்பாதிச்சும் ஏன் நான் பரிபூர்ணப்படலை, நான் இப்படி இருந்தும் எனக்கு ஏன் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதமாக நான் நினைக்கிற ஸ்தானத்திலே இல்லை என்று நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா அந்த நினைப்புக்கு ஒரு காரியம் என்ன என்றால், அவர் நம்மளுடைய வழிகளையும் பாதைகளையும் அவர் சீர் தூக்கி பார்க்கிறார். He is weighing it. அவர் நம்ம என்ன செய்யறோம் எதுன்னு பாருங்க. இன்னொரு வசனம் இருக்கு இல்லையா, அதாவது அவர் ஆவி நீதிமொழிகள் நிறுத்தி பார்க்கிறார். 8:21 பாருங்க. இன்னொரு வசனம் பாருங்க, ஆவியை நிறுத்தி பாருங்க. ஏன் ஆவி? எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வசனம். ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். இன்டென்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, அழகா தமிழ்ல சொல்லுங்க. எதை நிறுத்தி பார்க்கிறார்? நிறுத்தி பார்க்கிறார். எதை நிறுத்தி பார்க்கிறார்? என்னை நீங்கள் காணும் பொழுது, என்னை பார்க்கும் பொழுது நீங்கள் என்னை குறித்ததான ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறீர்கள் பாருங்கள். அந்த அளவுகோல் தான் அவர் உங்களை நிறுத்தி பார்க்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருவரை குறித்து அல்லது சிந்தனை செய்கிற காரியங்களை குறித்து அவர் நாம் செயல்படுத்துகிற எல்லா காரியத்திலும் அவர் நிறுத்தி பார்க்கிறார் என்றால், என்னுடைய சிந்தனையிலே நான் செவ்வையான பாதைக்கு செல்லுகிற சிந்தனை உண்டா அல்லது என் வழிகள் அப்படிப்பட்டதா என்று சிந்திக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் நிறுத்தி பார்க்கிறார். He weighs it. இது ரொம்ப முக்கியமான வசனம் பிள்ளைகள, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். ஆமா, ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். பாருங்க, ஆவினா என்னன்னா, நீங்க எந்த எண்ணத்தோட என்னை பார்க்கும் பொழுது அல்ல ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் எண்ணத்தோடு அதை செயல்படுத்துகிறீர் என்று அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய வழிகள் எப்படி இருக்கும்? அந்த ஒரு எண்ணம். அந்த எண்ணம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த வசனம் இருக்கு பாருங்க, 16:2. அவர் என் நாவியை நிறுத்தி பார்க்கிறார் என்ற எண்ணம் இருக்கிறதே, சீர்தூக்கி பார்க்கிறார், நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்துன்னா இல்லையா? அப்போ அந்த நிறுத்து எனக்கு அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல. நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னா அந்த அவர் வே பண்ணி பார்க்கிறார். அதை நீ எந்த விதமாய் சிந்தித்து செயல்படுத்துகிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம நினைக்கிறோம், ஏன் என்னுடைய வெற்றிக்கு என்ன குறை? எல்லாத்தையும் நான் நல்லா கொடுக்கிறவனா இருக்கேன், நான் நல்ல ஹெல்ப் பண்றேன், நான் எனக்குன்னு எதுவும் வச்சுக்கல, நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன், அப்புறம் நான் நிறைய நல்லது மற்றவங்களுக்கும் செய்யறேன், எல்லாம் இருந்தும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் மன விருப்பம் எல்லாம் நிறைவேறல 100%? ஒரு பரிபூர்ணமா சுகமா நான் நினைச்சாலே சுகமா இருக்கிற மாதிரி அப்படின்னா, நீ செயல்படுத்துகிற காரியங்களிலே நீ உன் சிந்தனையை எப்படி வைத்தாய் என்றத அவர் பார்க்கிறாரோடைய, உன் வழியெல்லாம் நீ என்ன செஞ்ச, நீ என்ன பண்ணிட்டே போனன்றது அவருக்கு பதரேஷனே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 10,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம், 1 லட்சம் கொடுத்துருக்கலாம். நீ எந்த நோக்கத்தோடு கொடுத்த, எந்த சிந்தனையோட கொடுத்தன்றதுதான் அவர் பார்க்கிறார். அதை சரிப்படுத்தினால், அதை சரிப்படுத்தினா பாருங்க, அவர் அழகா சொல்றாரு. எரேமியா 17, 7, 8, 9, 10, 11. கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலோ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து
இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்படின்னா கர்த்தருடைய வேத வசனம், if you are a Christian you should only depend on the word of God. நீங்க நானும் நீங்களும் கிறிஸ்துவன் என்று சொன்னாலே எடுத்த உடனே நம்ம சிந்திக்க வேண்டியது, எந்த காரியத்தை செய்தாலும் அது சிந்திக்க வேண்டியது, இதற்கு எந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, அதை நான் தேடி வாசிக்க வேண்டும். என் சிந்தனை கர்த்தர் மேல் நம்பிக்கை என்றால் அவர் மேல் பயந்து அவர் மேல் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. நான் அவரை பற்றி கொண்டிருக்கிற பயத்தோடு சேவிக்கிற எண்ணத்தோடு அவருடைய வசனத்தை நான் தேடி வாசித்து அந்த நம்பிக்கையிலே நான் என் செயல்பாடுகளை வைத்தால், என் வழிகளை வைத்தால், அந்த சிந்தனையை வைத்தால் அந்த பாதை செவ்வையான பாதையை அவர் காண்பிக்கிறவர். 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். ஆத்தோரம் போய் பாருங்க, அந்த மரம் எல்லாம் ஆத்தோரமா இருக்கிறதுனால அந்த தண்ணீர் எப்ப பார்த்தாலும் செழிப்பா இருக்கும். அங்க இலை உதிர்ந்து பழுத்த இலைய பார்க்கவே முடியாது, பழுத்த இலை உதிர்ந்து விழுந்ததை பார்க்கவே முடியாது. எப்பவுமே செழிப்பா இருக்கும். இன்னொன்னு சீசனல் ஃப்ரூட் கிடையாது, எப்பவுமே ஃப்ரூட்ஸ் பேரிங்கா இருக்கும். எப்பவுமே அது எல்லா சீசனுக்கும் அது கனி கொடுக்கறதா இருக்கும். எப்ப நீங்க நிறைய தண்ணீர் பக்கத்துல, அதாவது அந்த செழிப்பான பாதையில, அந்த ஆவியானவருடைய பாதையில எப்பொழுதும் 365 நாளும் இந்த 8வது வசனம் சொல்லுகிற மாதிரி நம்ம இருப்போம். அதாவது நீர்காலங்கள்ல ஓரமாய் நடப்பட்ட, அந்த தண்ணீராண்டியில் நடப்பட்ட, அந்த இலையெல்லாம் உதிராம எப்பவுமே பச்சை பசேன்னு காணப்பட்ட அந்த செழிப்பான செழுமையான அந்த வாழ்விலே நாம் காணப்படுவோம். 8வது வசனம் திருப்பி வாசிங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வருகிறதை, அதாவது பிரச்சனையே பார்க்க முடியாது. அது வந்திருக்கும், ஆனா அது பெருசாவே தோணாது. ஏன் தெரியுமா? we are blessed. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிற அளவுக்கு ஆவியிலையும் அந்த பாருங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லுகிற அந்த செழிப்பும் நம்மளுடைய கரங்கள்ல இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உஷ்ணம் வர்றதே தெரியாத அளவுக்கு படிங்க சிஸ்டர். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதோ, இலை பச்சையா எப்பொழுதும் செழுமையாக செழிப்பாக இருப்பது. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழையே இல்லை, மழை குறைவாதான் இருக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னு நினைக்கவே வேண்டாம். அந்த காலமெல்லாம், வருகிற காலமெல்லாம் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். How wonderful. Give hand to him. இதற்கு என்ன வேண்டும் என்றால், இந்த வருத்தம் இல்லாமல் கனி கொடுக்கிற மரமாய் இருக்க என்ன இருக்க வேண்டும்? நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய பாதையும் செம்மையான பாதையாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலவுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறனால நம்ம எதெல்லாம் கையிட்டு செய்யறோமோ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். நம்ம முகத்துல சோர்வே வராதுங்க. நம்மளை பார்க்குறவங்க வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்றீங்க, எப்படி இப்படி ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளுடைய வழிகளிலும் நம்மளுடைய பாதையிலும் கர்த்தருடைய நீதியை நினைத்து நாம் செயல்படுத்த வேண்டும். அதுவும் நீதி எங்க இருக்க வேண்டும்? சிந்தனையில் அல்ல, உங்கள் இருதயத்திலே இருக்க வேண்டும். ஏன்னா அவர் இருதயத்தை, உங்கள் ஆவியை நிறுத்தி பார்க்கிறார். ஆவி கூட பாருங்க, இருதயத்தை கூட இல்லைங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அதை குறித்தான சிந்தனைக்குள்ளே ஒரு காணிக்கை, ஒரு நல்ல காணிக்கை கூட வந்து பாஸ்டர் கிட்ட கொடுக்குறீங்க. 2 விதமா கொடுக்கலாம். இந்த காணிக்கை நான் ஆண்டவரே நீர் கொடுக்க தந்த இரக்கத்துக்காய் நன்றி அப்படி சொல்லி கொடுக்கலாம். என்னங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து கொடுக்கறது. எப்படி சாப்பிடுங்க கொடுக்கலன்னா ஏதாவது புல்பீட்ல இருந்து சொல்லிடுவீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. இதுதாங்க உங்கள் சிந்தனையை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார்.
சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க நினைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இதுல என்ன இருக்கு? கிடையாது. அதே அவர் சொன்னார் என்று நீங்கள் கொடுக்கும் முழு இருதயத்தோடு. அதனால்தான் அவர் இன்னைக்கு நமக்கு சொல்றார், அவர் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார். என்னது? உன் இருதயத்தையும் உன் ஆவியையும், நான் சிந்திக்கிற விதத்தை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம நினைக்கலாம் ரகசியமா நம்ம அநேகரை இருதயத்துல தூஷிக்கலாம், தப்பா நினைச்சுக்கலாம். பட் ஆனா ரிமெம்பர், he is seeing your spirit. உங்களுடைய ஆவியை அவர் நிறுத்தி பண்ணிட்டே இருக்கார். 24 மணி நேரம் நம்ம என்ன மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னு. 9 வாசிங்க சிஸ்டர். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிறோம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 10. அவர் சொல்லுகிறார், உன் இருதயம் கிறுக்குள்ளதும் உன்னுடைய சிந்தனைகள் தப்பா இருக்கிறத யார் பார்ப்பாங்க? ஆனா நான் பார்ப்பேங்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா உள்ளதா இருக்கிறது. கேடு, கெட்ட சிந்தனையை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அதை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவரே, மனுஷன் கிடையாது. மனுஷனால பார்க்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அடுத்த வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். பாருங்க, இது நான் நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர் யாரும் பார்க்க முடியாது. ஆனா நானே உங்க இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கிறேன். நானே எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தக்கதாக பலனே உனக்கு ஆராய்ந்தவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவுமான நானே உங்களுக்கு அதற்கேற்ற பலனை தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கேட்டுக்கோங்க. இது யாருக்காகவும் மாற்ற தேவையில்லை, கர்த்தருக்காக நாம் மாற்ற வேண்டும். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு என்ன மாதிரி நான் சிந்திருக்கேன் பாருங்க. சில பேர் நல்லவங்களா பேசுவாங்க, ஆனா செயல்படுத்துகிறது தப்பா பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா, பேசுகிறது நல்லா இருக்கும், ஆனா அவங்க சிந்தனை நல்லா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை சிந்தித்து செயல்படுத்துகிற விதம், அதை கர்த்தர் இன்றைய நாளில் நம்மளை கண்டிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், அதை சீர்தூக்கி பாருங்கள், நான் அதை பார்க்கிறேன், அதனால நீங்க அதன்படியா தான் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்ற. நம்மளுடைய கிரியைகள் அல்ல, நம்மளுடைய சிந்தனைக்கு தக்கதாக, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தக்கதாக தான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்னிங்கா கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நல்ல சிந்தனை உள்ளவனுடைய மரம் எப்படி இருக்கும்? நல்ல நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட அந்த வேரானது நல்ல உள்ள போய் ஆழ போய் ஸ்திரமாய் நின்று, அந்த எந்த மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, எதுவுமே அதை பாதிக்காம எப்பவும் பச்சை பசேன்னு, அந்த இலை உதிராத பச்சை பசேன்னு இருந்து கனி தருகிறவளாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ ஏசியா 26, 3, 4, 5, 6. உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மற்றும் இடிய பண்ணுவார். அவரையே நம்பி இருக்கிறபடினாலே அவர் நம்மளுடைய பூர்ண சமாதானத்தோடு நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய வழிகளையும் செம்மைப்படுத்தி நாம் அவரை பூர்ணமாக நம்பும் பொழுது, எல்லாவற்றிலும் அவரை நம்பி, அவருடைய வசனத்தை நம்பி அதிலே நாம் நிலைத்து நிற்கும் பொழுது, அவர் நம்மளோடு கூட சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தருகிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கன்மலைன்னா பாருங்க, அது உடைக்கவே முடியாது, ஒரு உறுதியான பாறை. என்னது? அவர் உறுதியான ஒரு பாறைனா, அந்த வேத வசனம் எதுக்கும் நெகோஷியேட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? வசனத்தை நமக்கு ஏத்த மாதிரி வளைச்சிக்க முடியாது. நம்ம தான் அவர் ஏன்னா கண்மணியா இருக்கிறான்னா, அந்த உறுதியான அந்த கல்லை யோசிச்சு பாருங்க. பாறாங்கல்லை பார்த்துருக்கீங்களா? அது
சும்மா சாதாரணமா தட்டி உடைக்க முடியுமா? நோ. அந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனமானது கர்த்தர் அவ்வளவு உறுதியாய் இருக்கிற அவரை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவருடைய வழிகளிலே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். அவருடைய பாதையிலே நாம் வழிநடத்தப்பட வேண்டும். நம்மளுடைய ஆவி அவ்வளவாக சீராக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிற விஷயம். அப்போது சீராக இருந்தால் நாம் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்ட நல்ல மரத்தை போல, இலை உதிராத மரத்தை போல அந்தந்த காலத்துக்கேற்ற கனியை தருகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஏனென்றால் நாம் சேவிக்கிறது உறுதியாய் பெற்றிருக்கிற ஆண்டவர் ஒரு கண்மலையான ஆண்டவர். அதை குறித்து ஒரு பயமும் பக்தியும் நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆனால் நம்மளுடைய மன விருப்பத்திற்கேற்ற ஆசீர்வாதம் இல்லையே என்று இன்றைய நாளில் சிந்திக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய வழிகளையும் நம்மளுடைய பாதையையும் நாம் செம்மைப்படுத்தி கர்த்தரிடத்தில் காணப்பட வேண்டும். அவர் கண்மலையானவர். நம்ம அவர் எல்லாவற்றிலும் நம்ம இருதயத்தையும் ஆவியும் சீர்தூக்கி பார்க்கிறார். சிந்திக்கிற காரியங்கள் அல்ல, செயல்படுத்துகிற காரியங்கள் இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். சிந்திக்கிறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. அதே அதை குறித்து ஆவியில உணர்த்தப்படுகிறது வேறொன்று. 3 சுபாவமாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்றாக சீராக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் தந்த இந்த செய்தியின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக.